தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மீண்டும் 75,000ற்கு கீழ் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 74,360 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 12வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தனியார் மயமாக்கலை கண்டித்தும் பணி நிரந்தரம் கோரியும் முழக்கம். போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்புமாறு தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி வேண்டுகோள். பணி பாதுகாப்பு, பணப்பலன்கள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் மாநகராட்சி உறுதி. முதலமைச்சரின் தாயும் மாணவர் திட்டம் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய நடவடிக்கை. $16,73,333 குடும்ப அட்டைகளுக்கு 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயும் மாணவர் திட்டம். இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி இது என்றும் தன் மனதுக்கு பிடித்த திட்டம் என முதலமைச்சர் பெருமிதம். சென்னை கிண்டியில் உள்ள லீ மெரிடியன் ஓட்டல் உரிமையாளர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் உள்ள பெரியசுவாமி வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. கோவையில் IS பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக கருத்து. காரமடையில் வேலை செய்த நெல்லை இளைஞர்கள் 3 பிடித்து விசாரணை. திருச்சி சரக காவல்துறை டிஐஜியாக இருந்த வருண்குமார் சிபிசிஐடிக்கு டிஐஜியாக சென்னைக்கு மாற்றம். 4 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. குறைந்தபட்ச இருப்பு தொகை தொடர்பாக வங்கிகளுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. இருப்பு தொகையை ICICI வங்கி உயர்த்தியது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா விளக்கம். கோவை விமான நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பறிமுதல். சிங்கப்பூரில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 2 கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூடச்சந்திரம் கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் முதியவர் உயிரிழப்பு. ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேரில் வந்தால்தான் உடலை எடுக்க விடுவோம் என கூறி உறவினர்கள் வாக்குவாதம். கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுத்தை கவ்விச் சென்ற 8 வயது சிறுவன் சடலமாக மீட்பு. 7 வயது சிறுமி சிறுத்தை தாக்குதலில் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் நிகழ்ந்த துயரச் சம்பவம். திண்டுக்கல் நத்தம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா. உருண்டை சோறுடன் கூடிய கிடாக்கரி விருந்தில் 5,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. நன்னிலம் அருகே கீழ்குடி கிராமத்தில் புத்தாறு ஆற்றில் மூழ்கி 4 இளைஞர்கள் உயிரிழப்பு. தடுப்பணையில் குளித்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த சோக சம்பவம். விருத்தாச்சோளத்தில் சிறுவர்கள் உட்பட 10 பேரை கடித்த தெருநாய்.
காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. வருகிற 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கும் தாவேக மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி. காவல்துறை எழுப்பிய 42 கேள்விகளுக்கு பதிலளித்த நிலையில் அனுமதி. பாஜகவின் முதல் கூட்டணியாக தேர்தல் ஆணையம் உள்ளது. தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியாக திமுக கூட்டணி உள்ளது என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் யாரையும் ஒப்பிட முடியாது. அவர்தான் தன்னுடைய ரோல் மாடல் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசினால் அது யாராக இருந்தாலும் சும்மாவிட மாட்டோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. பயிற்சியாளர் கெபிராஜ் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. நெல்லை காவின் ஆணவ கொலை வழக்கு. கைதான சுர்ஜித் மற்றும் அவரின் தந்தை சரவணனுக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க மாவட்ட நீதிமன்றம் அனுமதி. பழனி அருகே இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலையில் படுத்து மறியல் செய்ததால் பரபரப்பு. வாணியம்பாடி அருகே பள்ளத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் மூழ்கி 3 வயது சிறுவன் உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சிங்கம்புணரி அருகே மலைப்பாதையில் சட்டவிரோதமாக வீசப்பட்ட மருத்துவ கழிவுகள். வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலி. நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வருமான வரி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மசோதா நிறைவேறியது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இரவு விருந்து. சரத்பவார், அகிலேஷ் யாதவ், கனிமொழி உட்பட கூட்டணியில் இல்லாத ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. பிரதமர் மோடியுடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் பேச்சு. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் கொள்முதலை இந்தியா குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் கொட்டி தீர்க்கும் கனமழை. தம்சா ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். டெல்லியில் துவாரகா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சிலிண்டர் வெடித்து விபத்து. பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானது. கேரளாவில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ். ஓடி வந்து நெரிசலை சரி செய்த பெண் காவலருக்கு குவியும் பாராட்டு.
டெல்லியில் கைது செய்யப்பட்ட மீராமை தூண் மனநல மருத்துவமனையில் அனுமதி. மன அழுத்தம் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக டெல்லி போலீசார் தகவல். அமெரிக்காவின் தென் கரோலினாவில் மின்னல் தாக்கியதில் கேமராவில் படம் பிடிப்பு. மின்சாரம் துண்டிப்பால் நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரியில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.